நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டோட ஜிடிபியோ 18லேருந்து 19% தான் இருக்குது. இது 2024 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ்லேயே நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு விவசாயத்தில் லாபமே இல்லை, அதனால் அடுத்த தலைமுறையை நாங்கள் விவசாயத்தில் விடவே போகிறது இல்லை அப்படின்னு. சப்போஸ் இந்த 20%க்குள்ளே இருக்கிற ஜிடிபி ஒரு 50% இருந்திருந்தா ஏதாவது மாறி இருக்கும்ல. இந்த காலகட்டத்துக்கு நிறைய இளைஞர்கள் விவசாயம் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல, சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நிறைய கருவிகளையும் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. கால சூழ்நிலை மாற்றம், இந்த நோய், பூச்சி, இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு கொண்ட விதைகளை நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஏன் நிறைய விவசாயிகள்னால லாபம் பார்க்க முடியல, அப்புறம் தவறான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா யாருக்குமே சரியான முறைகள் தெரியலங்க. எப்படி நம்ம நாட்டில் 1008 இன்ஜினியர் பட்டதாரிகள் இருக்காங்க, டிகிரி இருக்கு ஆனால் வேலை இல்லை. இதுக்கு காரணம் என்ன? ஸ்கில்ஸ் இல்லை. செய்கிற தொழிலை நம்ம நல்லா தெரிஞ்சு பண்ணாதானே நமக்கு லாபம் கிடைக்கும். 1 ஏக்கர் நிலம் இருந்தால் மாதத்துக்கு 1 லட்சம் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னடா அது கம்பி கட்டுற கதையாக இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வானமே இல்லை. ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மனுஷங்களாம் என்ன விண்வெளிக்கு போக முடியும் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, விண்வெளியில் போய் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளால என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் ஆற்றுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வைக்கிறோம். அப்போ விவசாயத்துக்கு பரந்த நிலத்தை எங்கெங்க எதிர்பார்க்கிறது? அதனால தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 1 ஏக்கர் நிலத்தை வச்சாவது எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சாத்தியம்தான். ஏன்னா கேரளாவில் ஒரு விவசாயி இருக்காருங்க, ஜாதிகா விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவர் 3 ஏக்கரை வச்சுட்டு வருஷத்துக்கு 40 லட்சம் டர்ன் ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது நம்மளே ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், இதில் நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்குது. அவர்னால மட்டும் எப்படி அதை பண்ண முடியுது? ஏன் அப்போ உங்களால் பண்ண முடியாதா? அதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட நிலத்தோட பலம் என்னன்னு பார்த்தாகணும். இந்த சாயில் டெஸ்டிங், லேப் டெஸ்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு நம்ம நிலத்தை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம நிலத்தில் நம்ம என்ன விளைவிக்கலான்றது தெளிவாக நம்ம பிளான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 1 ஏக்கரில் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு வகையான பயிரை மட்டும் நம்ம நட்டு வைக்க முடியாது. நம்ம இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்னன்னா, உங்கள் நிலத்தை பற்றி உங்களுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, உங்கள் நிலத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவை, உங்கள் நிலத்துக்கு அந்த சுற்றுச்சூழல் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் போய் விளைவிக்க முடியும். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களோட காலநிலை எப்படி மாறுதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அப்புறம் மழை தண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, அப்படியெல்லாம் இந்த இரிகேஷன் அது என்ன பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம தெளிவாக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பகுதியோட மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை செயினை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னு வைங்களேன், மதுரையோட ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் என்ன? மதுரை மல்லி. அப்போ எல்லாரும் கண்டிப்பாக மதுரை மல்லின்னு சொன்னால் வேணானே சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மல்லிப்பூக்கு மதுரையில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ, உங்கள் பகுதியில் என்னென்ன டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சு அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணி விவசாயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாபம் பார்க்கலாம். எல்லா நிலத்துக்கும் காலத்துக்கும் சிறந்த விவசாய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிர் சுழற்சி முறை தாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம பின்பற்றி வந்தோன்னு வைங்களேன், காலத்துக்கு ஏத்தாப்புல நம்ம பயிர்களை மாற்றிக்கிட்டும் வரலாம், கூடவே நம்ம நிலத்தோட வலிமையும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பூச்சி தொல்லை பிரச்சனை எல்லாம் அவ்வளவா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கெமிக்கல் கலந்த உரம், பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் நிறைய போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த பயிர் சுழற்சி முறை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே நிலம் எல்லாம் கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆக்வாபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ்னு இந்த மண்ணே இல்லாமல் நம்ம தண்ணிலேயே செடி வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு சிறந்த முறை. இது எதுக்கு ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஆக்வாபோனிக்ஸும் ஹைட்ரோபோனிக்ஸும் ரொம்ப சிறந்த முறைங்க. இது நம்ம ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் அழுகாமல் நம்ம அடிக்கடி கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் நம்ம உரங்கள் அடிக்கடி ஆட் பண்ணிகிட்டே வரோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு அவ்வளோவா பரந்த இடம் தேவையில்லை. இந்த அடுக்குமாடி கட்டிடம் மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே நம்ம வச்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இந்த தென்னந்தோப்பு வகையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சிறந்ததாக நம்ம மதிப்பு கூட்டி விவசாயம் பண்ணலாம். நம்ம இப்போ வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறது எல்லாமே லாபங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட குப்பை இன்னொருத்தனோட பொக்கிஷம் அப்படின்னு.
நம்ம தூக்கி போடுற அந்த குப்பைகள்ல இருந்தே நம்ம லாபம் கண்டிப்பா எடுக்கலாம். இப்போ தென்னை மட்டையில இருந்துட்டு அந்த கொக்கோ பீட்லாம் பண்றாங்க, தென்னை இலையில இருந்துட்டு அந்த தொடப்பம் எல்லாம் பண்றாங்க, தேங்காயில இருந்து எண்ணெய் எல்லாம் பண்றாங்க, ஸ்வீட் எல்லாம் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாபம் நிறையவே பார்க்கலாம். தண்ணியை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணுங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படி இல்லைன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டோன்னு வைங்களேன், தண்ணி வந்து நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும், கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து டக்குன்னு விற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ என்ன வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கலாம், ஆனால் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் மூணாவது சொல்ல போகிறது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம், அரசு மானியங்கள். இப்போ விவசாயிங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்னன்னா, தொட்டதுக்கு எல்லாத்துக்குமே அரசு மானியங்கள் இருக்கு. அது என்னென்ன மானியங்கள், என்னென்ன எவ்வளோ சதவீதங்கள், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு அதை வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்னன்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஐடியா மட்டுமே. உங்களுக்கு ரொம்பவும் டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கோர்ஸோட லிங்க் இருக்குதுங்க. இந்த முறைகளை பின்பற்றி லாபம் பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. எல்லாத்தையுமே விட சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவி செல்வம் மட்டும்தாங்க. பார்த்து கற்றுக்கிட்டு நிறைய ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு என்ன செட் ஆகுன்றது தெரியும். எடுத்த உடனே யாருனாலையும் அம்பானி ஆக முடியாது. அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓவர் நைட்லேயே ஒபாமா ஆகிட போகிறேன்னு, அப்படின்னு யாராலையுமே ஆக முடியாது. நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு நம்ம முறையாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இவ்வளோ லாபம் எடுக்க முடியும். இப்போ நான் அந்த கேரளா ஃபார்மரோட கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அவர் 2வது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எடுத்தோடனே நம்மளால சாதிக்க முடியாது, ஆனால் சாதிக்கலாம். அது என்னன்னா, நமக்கு முறையாக தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், மறக்காமல் நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கோர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு விவசாயத்தை மேம்படுத்திக்கோங்க.